கலைக்கர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இன்னும் ஒரு நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே அரசியல், எமது நாட்டினுடைய அரசியல் நிலவரங்கள் அல்லது இந்த தேர்தல் தொடர்பான முன்னெடுப்புகளால எங்களுடைய பொருளாதார எப்படி மாறி, பொருளாதாரம் என்ற நாட்டின் பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் மக்களுடைய வாழ்வியல்ல இன்வால்வ் ஆகக்கூடிய பொருளாதார விஷயம், நேரடியாக தாக்கம் செலுத்தக்கூடிய பொருளாதார. நாங்க பொருளாதாரம் பற்றி அதை பேசுற அளவுக்கு நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அதெல்லாம் சொல்றது ஒரு எப்படின்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு இந்த அரசியல் மாற்றங்கள் அல்ல தேர்தலை நோக்கிய இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை நாட்டின பொருளாதாரம் பற்றி கேட்கறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி உண்மையா அந்த அளவுக்கு துறை சார்ந்தவர்கள் இல்லையா இருந்தாலும் மக்களுடைய வாழ்வியல்ல அன்றாடம் தங்களுடைய செலவுகளை அரசியல் பிளஸ் பொருளாதாரம் அந்த விஷயத்த அதே மாதிரி அதே பொருளாதாரம் அந்த பெரிய பொருளாதாரத்தை பற்றி கேட்கணும். உள்ள இல்ல அன்றாடம் நாங்கள் செலவு செய்யக்கூடிய பொருட்கள விலை விவரங்கள் அல்லது எங்களுடைய வாழ்க்கை செலவில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், அதை பற்றி பணவீக்கம் என்ற மக்களுக்கு சொல்ற பணவீக்கம், ஒரிஜினல் பணவீக்கம் இல்ல. அதுக்கு முதல்ல அடிப்படை என்னட்டா, அறகலைய முடிஞ்ச உடனே, அறகலைய மக்கள் எழுச்சி போராட்டம் முடிஞ்ச உடனே ரணில் ஆட்சிக்கு வந்ததும் அந்த மக்கள் எழுச்சி போராட்டத்துக்கு ரணில் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தவர். பிறகு அவர் அதை ஒரு வன்முறை போராட்டம் என்ற மாதிரியும், முன்னுக்கு நடந்த அறகலைய நல்லது, பின்னுக்கு நடந்த அறகலைய நல்லது இல்ல அப்படின்ற மாதிரியும் எல்லாம் சொல்ல தொடங்கிட்டார். என்றாலும் ஆரம்பத்துல வந்த போது கொஞ்சம் நன்றி கடன் இருந்திருக்கும் போல வந்ததா. அந்த அறகலைய போராட்டம் மக்களுக்கு இல்ல, ராணுவத்தினருக்கு போலீசாருக்கு எல்லாமே நிறைய இறங்கி நடந்து போய் கை கொடுத்த சம்பவங்கள், ராணுவத்துக்கு நன்றி தெரிவிச்சு, ராணுவம் போலீசாருக்கு நன்றி தெரிவிச்சு அப்ப நீங்க அவருடைய உரைகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கள் என்றால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்ற விஷயத்தை அவர் தூக்கி பிடிச்சு கொண்டிருந்தார். அடிப்படை மாற்றம் ஒன்றா மக்கள் விரும்புகிறார்கள், சிஸ்டம் சேஞ்ச் அந்த வேர்டிங்க ஒரு பெரிய ஹேஷ்டாக் ட்ரெண்ட் மாதிரி அதான் எதிர்பார்த்தது. மக்கள் இளைஞர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். அப்படி அதாவது இது ஒரு தனிநபருக்கு எதிரானதோ அல்லது தனி அதிகார வர்க்கத்துக்கு எதிரானதோ போராட்டம் அல்ல. மக்கள் ஒன்று முறைமை மாற்றம் உண்ட முழுமையாக எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லித்தான் ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து சொல்லி அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே தான். எந்த பேச்சிலும் இது இல்லாம இருக்காது. இப்ப கடந்த ஓரிரு மாதங்கள் அந்த பேச்சுக்கள் எல்லாம் அது இல்ல, அதுக்கு முன்னர் வரைக்கும் தொடர்ச்சியாக அவர் அதை வலியுறுத்தி வந்தார். அப்படி வலியுறுத்தி வந்த ஒருத்தர் இந்த பழைய முறைமை, அரசியல் முறைமையே பிழை என்று சொல்லி வந்தார். அதை ஏற்றுக்கொண்டவர். அதாவது நாங்கள் இதுவரைக்கும் வந்த முறைமை, இப்போ ஒரு பேட்டி ஒன்ற ஒரு காணொலி ஒன்று பார்த்த போது ஒரு கேள்வி ஒன்று அவருக்கு முன்னால வைக்கப்படுது. இதுவரைக்கும் இந்த தோல்விக்கு, அரசுகளினுடைய தோல்வி காரணமாக தானே இந்த பொருளாதார நெருக்கடி வந்தது. அப்ப அந்த பொருளாதார நெருக்கடிக்கான தோல்விக்கு என்ன கொள்கைகள், அரசினுடைய எந்த கொள்கைகளால இந்த தோல்வியை போனீங்கன்னு நீங்க ரியலைஸ் பண்றீங்கல்ல, நீங்கள் அதை புரிந்து கொள்றீங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி வைக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, கொள்கையே இல்லை, ஒரு அரசாங்கத்திட்டையும் கொள்கை இருந்ததில்லை, எந்த கொள்கையுமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்ற. அதுதான் இந்த தோல்விக்கு காரணம் என்ற. கொள்கை ரீதியாக எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. நாங்கள் சும்மா அப்பப்ப தேவைப்பட்டா கடன் வாங்குவோம், அரசியல் காரணங்களுக்காக அந்த மாதிரி செய்த நாங்களே அப்படியே எங்களுக்கு ஒரு கொள்கையே இல்லை அப்படின்னு சொல்ற. ஆனா இல்ல, ரணில் விக்ரமசிங்க பார்த்தோம்னா அவர் இப்பதான் அந்த நாட்டின் பதவி நிலைகள்ல அதி உச்ச நிலைக்கு வந்திருக்கிறார். அது வரைக்குமே அவர் சிஸ்டம் சேஞ்ச பற்றி நிறைய தரம் காய்ச்சிருக்கிறார். ஈவன் இந்த இப்ப அவர் இருக்கிற சீட்டின் அதிகாரங்களை குறைக்கிறது சம்பந்தமாக அவர் நிறைய முன்னெடுப்புகளை செய்து அதுல நிறைய ஆர்வம் உள்ளவராக தன்னை காட்டிக்கொண்டு நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழிக்கவே வேணும் என்றதுல வித்துடமான ஆட்கள் ஒருத்தர். அது 2015 மைத்திரியை ஆன போது ஒரு கொஞ்சம் காட்டின ஆட்கள். இன்னைக்கு அதை பத்தி எல்லாம் அவர் பேசுறது இல்லை. இன்னைக்கு அவர் பேசுறது இல்ல அப்படி என்ன சொல்றாரு, நம்ம அதை பற்றி மக்களே பேசுறது இல்லை. அப்புறம் என்னது நீங்க சும்மா கேட்கிறீர்கள், பத்திரிகையாளர்கள்ட்ட எல்லாம் திரும்பி கேட்கிறாரு, பேசுறவர்கள்ட்ட கேட்கிறேன். அப்புறம் மக்களே கேட்கலையே. இப்ப இந்த நிறைவேற்ற அதிகாரத்தை பற்றி மக்களே பேசல, நீங்களே எடுத்துக்கு வாங்க அதை கேட்கிறேன். அதுக்குள்ள என்னுடைய வாதம் என்னன்னா, அப்ப அந்த ஏற்கனவே இருந்த ஒரு அரசியல் கலாச்சாரம் பிழையானது, இந்த நாட்டுக்கான பொருளாதார முறைமை பிழையானது, ஒட்டுமொத்த நாட்டினுடைய முறைமை சிஸ்டமே பிழையானது என்று சொல்லி வந்த ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு
ஜனாதிபதி தேர்தல் நெருங்க நெருங்க திரும்பவும் அதே பழைய முறைமையை கை கொள்கிறாரா என்றதுதான் கேள்வி. பழைய உருடி கதவை திரையடி என்ற கதை மாதிரி ஏன் அந்த கேள்வி வருது என்றா, தேர்தல் நெருங்க நெருங்க விலைகள் குறையுது. ஓகே ஓகே. மிக கடைசியா வந்து இருக்கக்கூடியது சாப்பாட்டு பொதி, கொத்து ரொட்டி, ஃப்ரைட் ரைஸ் என்ற விலையில எல்லாம் குறையுதான். அது ஃபியூவல் பிரைஸும் கேஸ் பிரைஸும் குறையிற அந்த அந்த தொடர்ச்சியாக இதுகளையும் ஃபியூவலும் கேஸும் மட்டும் இல்ல, மின்சார கட்டணமே குறையுது. அதுக்கான ப்ரொபோசல் 50 ரூபாயில 30 ரூபா வருது யூனிட். ஆக உச்ச கட்டணம் வந்து 50 ரூபாய் 30 ரூபான்றது 20 ரூபா கட்டண குறைப்பு. 40% குறையுது. சண்டையெல்லாம் போடும்போதே ஒன்றும் செய்ய மாட்டோம்னு நின்றவர்கள். அதுல சரியான அப்படி செய்யலாத எங்களுக்கு ஒரு நட்டம் வருது, அது வருது, இது வருது எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு குறைக்கணும். சரிதானே? அப்படி என்ன வித்தியாசம் வந்துட்டுதுன்னா, இன்றைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா 60% தான் இந்த மலையாள அவர்களுடைய நீர்த்தேக்கங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. மற்றது அப்ப மலையாள நீர்த்தேக்க நீர்மின் உற்பத்தி அப்படிதான் சொல்லி நீர்மின் உற்பத்தி அதிகரிக்குது. அது சீசனல் திங். நீர்மின் உற்பத்தி இத 3 வருஷத்துக்கு வச்சிருக்க தண்ணியா இருக்கு இல்ல 3 மாசத்துக்கு அது ஆக்க பிடிக்காது. திரும்ப வறட்சி, மின் தடைய நோக்கி நாடு நகர்ந்து மேக்சிமம் பண்ணுவோம். அது என்ன எங்கள்கிட்ட அப்படி சிஸ்டம் இல்ல. அவ்வளவு தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு ப்ராப்பர் சிஸ்டம் இல்ல. இவ்வளவு வெள்ளம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நாடு முழுக்க பள்ளிக்கூடம் நீங்கிற அளவுக்கு கண்ட்ரி மோசமான நிலைமைக்கு போயிருக்குன்னு சொன்னா எங்கள்கிட்ட பெய்யற மழையை ஸ்டோர் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் நாடு முழுக்க அப்படி பெய்த மழையிலேயே நிரம்பினது 60% தான் இருக்குது. சரிதான். அப்ப 60% இருக்குதுன்னா அது நீங்க பாத்தீங்கன்னா 80% இருந்து 1 மாசம் 1.5 மாசத்திலேயே 20% போயிடும். இப்ப இருக்கிறது இன்னொரு 2 மாசம் மழை இல்லை என்றால் போயிடும். ஆனா அப்ப அதை நம்பி இவ்வளவு தூரம் மின் கட்டண குறைப்பு என்றது அவர்கள் செய்வார்களான்னு கேட்டா எனக்கு அதுல இல்ல இல்ல. அதே நேரத்துல உலக சந்தையில நீங்கள் கச்சா எண்ணெய் விலை குறையுது, அதனாலதான் இந்த மாற்றங்களான்னா அதுவும் அப்படி குறிப்பிடத்தக்க அளவில் சில கூடுதல். இந்த மாசம் குறைஞ்சது நாளைக்கு கூடலாம். இப்ப ஃபியூவல் பிரைஸ டைரக்டா குறைக்கிறதுக்கு ஓரளவுக்கு காரணம் சொன்னாலும் மின் கட்டணத்தை ஃபியூவல் கூடிட்டுன்றதுக்காக அடுத்த மாசம் திரும்ப கூட்டல 6 மாசத்துக்கு தான் அது ரிவிஷன். ஆமாம், 6 மாசத்துக்கு தான் செய்வோம். ஃபியூவல் பிரைஸ் டைரக்டா மாதிரி 15 நாளைக்கு கிடையாது. அப்ப திடீரென்று பார்த்தா எல்லாம் குறையுது. கேஸ் விலை குறையுது, மின்சாரத்தின் விலை குறையுது, பெட்ரோல் விலை அடுத்தடுத்து குறைஞ்சிருக்கு. சரிதானே? பெட்ரோல், இது டீசல் எல்லாமே. அப்ப இப்படிதான் அதுவும் இருந்தது. முதல்லயே அப்படிதான் இருந்தது. சரிதானே? நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னு கொஞ்சம் இறக்கி பிடிக்கணும். அப்புறம் தேர்தல் நெருங்க திரும்பி அதெல்லாம் விடுபட்டு அந்த என்ன கழுத எஞ்சு கட்டையா திருப்பி பழையபடி வந்துடும். அது அப்படி அதே முறைமையைத்தான், ஒரு முறைமை மாற்றம் அவசியம், நான் முறைமை மாற்றத்துக்காகத்தான் உழைக்க போறேன், இந்த நாட்டை புதுசா பிறப்பிக்க போறேன், 2048 இந்த நாட்டை ஒரு முழுமையான அபிவிருத்தி அடைந்த நாடாக போறேன் என்று சொல்லி கொண்டு ஆட்சி அதிகார கதிரையை தேய்ச்சி கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு திரும்பவும் அதை பிடிக்கலாமா என்ற ஒரு கனவோட பிடிக்க போறாரா இல்லையான்றதே தெரியாது. முதல்ல அவர் போட்டிக்கு வர போறாரா இல்லையான்றதே நிச்சயம் இல்லை. இன்னும் முடிவோட அப்படி இருக்கும்போது அந்த கனவோட இந்த குறைப்புகள் எல்லாம் நடக்குதா என்றதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. அப்படி ஒரு முறைமைக்கு போவினமாக இருந்தால் எந்த மாற்றமும் இல்லை. ரணில் விக்ரமசிங்க போன முறை நாங்கள் நீண்ட ஒரு விவாதம் உங்களுக்கு எனக்கு இடையில நடந்தது. சரிதானே? அவர் ஒரு பொருளாதார அபிவிருத்தி விஷயத்துல அவர் ஒரு காத்திரமான பங்களிப்பை செய்திருப்பாருன்னு நீங்கள் மாட்டீங்களா? இல்ல நான் அது உண்மையா அதுல என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, உள்ளதுல நல்லதுன்றதுதான். என்ன சொன்னா, வேற ஒருத்தர் நாட்டை பொறுப்பெடுக்காம இருந்த நிலைமையில அவர் பொறுப்பெடுத்து ஏதோ இப்ப நாங்கள் இப்ப 2 என்ற ஒரு நோக்கத்தையும், மற்றது அவருக்கு ஒரு என்ன சொல்றது, நீண்ட கால நோக்கங்கள் ஒன்றும் இருக்கா, தனிப்பட்ட சுயநலங்கள் சார்ந்தது ஒப்பிட்ட அளவுல குறைவார் வரல, நல்லவர் வல்லவர் சொல்லுவாங்க. ஆனா இப்ப நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிக்கல, அன்றைக்கும் சொன்னீங்க, இன்றைக்கும் அதை திரும்ப வலியுறுத்திக்கல. எனக்கு ஒரு சந்தேகம் வருது. 2048 பற்றி அவர் காய்க்கிறார் சொன்னா 2 விஷயம் இருக்கணும். அவர் இப்ப ஒரு 40 வயதுக்காரரா இருந்திருந்தால் இன்னொரு 25 வருஷத்துக்கு பிந்தின, இல்ல சரி அட்லீஸ்ட் 50 வயதுண்டா கூட இன்னொரு 25 வயசுக்கு பிந்தினதை பற்றி அவர் போடலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு சான்ஸ் இருக்கு, அவருக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு புறப்ப தலைவரை அவர் அடையாளப்படுத்தி அப்படி லைனுக்கு நிக்கலாமாக்க இன்னொரு 50 வருஷத்துக்கு. அதுதான் சொல்றேன்,
அப்ப அதுவும் இல்லாமல் அவர் என்ன இந்த 48 விஷயம்ன்றது உண்மையா ஒரு ஒரு பம்மாத்தான ஒரு நோக்கமா என்ன சொன்னா அவரை ஃபாலோ பண்றதுக்கு அவர் கையை காட்டிட்டு போறதுக்கு இந்த வரைக்கும் அப்படி ஒரு தலைமையா அவர் சொன்ன அந்த முறைமை மாற்றம் பிரச்சனை இருக்குல்லோ அதுல எல்லாம் இருக்குது. இப்ப எனக்கு தெரிஞ்ச சும்மா ஒரு உதாரணத்துக்கு வடக்கை ஒட்டி எங்களுடைய மக்களோட மாங்குளம் நகர அபிவிருத்தி திட்டம் 10 ஆண்டு திட்டம் என்று ராஜபக்ஷ இருக்கும் போதே ஒரு திட்டம் வரையப்பட்டது. பாத்தீங்கன்னா இவ்வளவு மொத்த புத்தகங்கள்ல கலர் கலரா எல்லாம் அடிச்சு மாங்குளம் சிட்டி எப்படி டெவலப் ஆகும், அதுல எது எதுங்க எல்லாம் அப்படின்னு பெரிய நான் அந்த நேரம் யோசிச்சோம், ஓ இது இப்படி டெவலப் ஆகும்னா அங்க ஒரு 4 பேர் காணியை வாங்கிட்டு அப்புறம் காசு பார்க்கலாம் போல இருக்கு. அதுல இருந்து 20 வருஷமா இன்னும் ஒரு டெவலப்மெண்ட் ஏன்னா அதுக்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் அப்ப ஒரு ஒரு எப்பவுமே இவர்கள் செய்து வந்தது என்னன்னா அவரவர் ஆட்சியில இருக்கும்போது ஒரு விஷயத்த தொடங்குவினோம், அதுக்கு திட்டம் எல்லாம் போடுவினோம், அதை கொண்டு வருவினோம், எல்லாம் செய்து போட்டு அப்புறம் கடைசியில நடக்கிறது இல்லை. இதே முறைமைதான் திரும்பவும் நடக்க போகுதுன்னா இந்த நாடு முன்னேறதுக்கோ அல்லது திருந்துறதுக்கோ எந்த வாய்ப்பும் இல்லையோ. அதான் இப்ப இங்க இருக்க போற பிரச்சனை. இப்ப இந்த விலை குறைப்பு அது எல்லாம் தேர்தலை நோக்கியதாக என்றா அப்ப தேர்தல் முடிஞ்சோன்னா நாங்க திருப்பியும் ஒரு பிரச்சனைக்குள்ள கொண்டு வரப்போறோம். பேசா கனடா விசா ஊத்தி வச்சா நல்லா போல. ஏன்னா நான் எப்படி பாக்குறேன்டா இந்தியால இருந்து பாடம் கற்றுக்கொள்ளினமான்றது எனக்கு ஒரு தொடர்ச்சியான சந்தேகம் இருக்குது. இப்ப இந்திய தேர்தல் முடிவுகளை பாத்தீங்கன்னா மோடி எதிர்பார்த்த வெற்றியே பெறல. மோடி வந்துட்டார், அது வேற விஷயம். ஆனா 3வது தடவை அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா இதுகளும் இருந்தாலும் கூட மோடி 400 என்ற இதோட இருந்தவர். சரி, 400 என்றது அவர்களுடைய அதி உச்சம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். 3-2 பெரும்பான்மைக்கு மேல எல்லாத்தையும் தலைகளா கவுட்டு போட்டு இந்தியாவையே ஒரு வேற நாடா மாற்றக்கூடும் என்றதுக்கான ஒரு எதிர்பார்ப்பா இருந்தால் 350க்கு மேலே எதிர்கட்சிகளை நம்பினார். அதுதான் உண்மையா இந்த நம்பர்ஸ் இப்ப எடுத்திருக்கிற 200 சில்லற நம்பர்ஸ் 242 நம்பர்ஸ் 292 இல்ல கூட்டணிகளோட பிஜேபி தனியா 240 அந்த நம்பர்ஸ் உண்மையா எதிர்கட்சிகளாலேயே ஸ்டொமக் பண்ண முடியல. எதிர்கட்சி அவைக்கு அவனுக்கு போகலன்றது இல்ல, தாங்கள் 200 எல்லாரும் சேர்த்து 150 வந்தாலே பெரிய சேலஞ்ச கொடுப்போம் தாங்கள் என்ற மாதிரி ஒரு சவால் இருக்கும் என்ற நினைச்ச இடத்துல இவ்வளவு அதுவும் என்ன பாரதிய ஜனதா கட்சி பலமா இருக்கிற மாநிலங்கள்ல வடக்கு மாநிலங்கள்ல எல்லாம் இப்ப அதுல என்ன அதனுடைய இப்ப கடைந்த 2வது ஆட்சி காலத்துல மோடியினுடைய பெரிய பிரச்சனையா இருந்தது ஜிஎஸ்டி வரி. அது மக்களை ஒரு விதமா அது சரியா இங்கேயும் எங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இருக்கு, ஆனா இந்தியாவில அந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்த போது அது அடித்தட்டு மக்கள் வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். டிஜிட்டல் இந்தியா என்ற பேரும் அதுல எல்லாத்தையுமே டிஜிட்டல் மயமாக்கிறோம்னு கொண்டு வந்த ஒரு விஷயமும் இந்த வரியும். ஏன்னா வரியே இல்லாம பழக்கப்பட்டு அல்லது எல்லா தேர்தல் காலங்கள்லையும் நாங்கள் இந்த வரிய குறைப்போம்ன்றதே முக்கியமான வாக்களிப்பா வச்சு கொண்டு ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னா எங்களுக்கு வருமான அதிகரிப்பு இல்லாத போது வரிய குறைச்சிங்கன்னா ஏதோ பொருட்கள் விலை குறையும், இது குறையும், அப்ப கொஞ்சம் காசு எங்களுக்கு மிஞ்சி என் வருமானம் மேல போகாது. அப்ப செலவு குறைவுமா இருந்தால் எனக்கு அதுல ஒரு கொஞ்சம் காசு உண்மையா அது எல்லாத்தையும் தாண்டி அதுல அந்த வரி இப்ப எங்களை மாதிரி நாடுகள்ல வரி கூட கொடுக்கல எல்லா தரப்பு மக்களும் ஈவன் ஒரு கூலி தொழிலாளியா இருந்தாலும் சரி இல்லாட்டில் ஒரு என்ன சொல்றது ஒரு பொருளாதார மேதையும் கூட கவலைப்பட்டு ஒண்ணுதான் கொடுப்பாரு. ஒரு டாக்டர் இன்ஜினியர்ல இருந்து எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஈவன் அந்த டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஆக்கள் கூட சென்ட்ரல் பேங்க்ல வேலை செய்யற ஆக்களை விட அது தக்கட மாட்டேன் கவலைப்பட்டபடியே தான் உயர்த்தி வச்சிருக்கீங்க. இல்ல அதான் சொல்றேன் அதிகாரம் வந்தோம்னா முதல் மற்றபடி எல்லாரும் இதா உண்மையா ஏன்னு சொன்னா இன்னும் எங்க நாட்டுல மட்டும்தான் டாக்ஸ் இருக்காண்டா இல்ல வளர்ந்த நாடுகள்ல எங்களோட பல மடங்கு 40% 50% டாக்ஸ் எல்லாம் இருக்கு, 40% டாக்ஸ் எல்லாம் இருக்கிற நாடும் கஷ்டம் இருக்கு. ஆனால் அந்த டாக்ஸா கொடுக்குற படம் இன்டைரக்டா மறைமுகமா எங்களை வந்தடை ஏதோ ஒரு வழியில எங்களை நல்ல ரோட். இப்ப நாங்கள் டாக்ஸையும் கொடுத்து ரோட்டுக்கும் டாக்ஸ் கொடுத்து வானத்துக்கும் சில வழிக்கிறோம், ரோட்டு நாசமா போய்க்கிறாங்க. அதான் மேற்கு நாடுகள் என்ன செய்தா நீங்கள் உங்களுடைய வருமானம் வரும் வழி அது உண்டு, திரும்ப நல திட்டங்கள் மூலமா அல்லது உங்களுக்கு ஓய்வு காலத்திலேயோ திரும்ப தர்றதுன்ற மாதிரியானது வச்சிருக்குது. ஆனா அதை விட என்னன்னா உங்களுக்கு தொழில் வாய்ப்பு என்ற விஷயத்துல மிக கவனமா இருக்கு. உங்களுக்கு தொழில் இழப்பு ஏற்பட்டால்
அவருக்கு சப்போர்ட் பண்ணினோம் உடனே வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அது மாதிரி தொழில் நிறுவனங்கள் நட்டம் அடைஞ்சதுன்னா அது சின்ன நட்டம். கொரோனா காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரைவாசி சம்பளம் முழு சம்பளம் ஸ்டாஃப்ஸுக்கு அதை விட பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தான் பே பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுத்து, அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுத்துட்டு கனடா எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுத்து அதை நீங்கள் 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துல கட்டணும்னு சொல்லிட்டு முதல் 2 வருஷம் நீங்கள் ஒழுங்கா கட்டினீங்கன்னா அடுத்த 2 வருஷம் கட்ட தேவையில்லை. அதாவது பாதி காசை வட்டி இல்லாம கட்டணும், பாதி காசை நீங்கள் உரிய முறையில கட்டிட்டீங்கன்னா மிச்சம் பாதி தேவையே இல்லை. வேலையில்லா திண்டாட்டத்தை அல்லது வேலையில்லாத ஒரு வீதம்ன்றத மிக குறைவாய் வச்சிருக்கிறதுல அந்த அரசாங்கம் கவனமா இருக்கு. என்ன சொன்னா இல்லாட்டி உங்களுக்கு வேலை இல்லைன்னா உங்களை கவனிக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பா போயிடும். அது நீங்கள் ஜாப்லெஸ்ஸா இருந்தால் அவர்கள்ட்ட கவர்மெண்ட் தான் காசு சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்கும் அரசாங்கம் தான் அதை செய்யும். அப்ப இங்க அப்படி இல்ல. இப்ப இங்க என்ன 1000 ரூபாய் வந்து அதை வாங்குறதுக்கு போய் நிக்கிறதுக்கே நீங்க குறைந்தபட்சம் 2000 ரூபாய் செலவழிக்கணும். சரி, அந்த 1000 வாங்குறதுக்கு போய் 2000 செலவழிக்கணும்ன்ற நிலைமை தான் இருக்கு. அப்ப இங்க அது இல்லைன்றது ஒன்று. ஆகவேதான் இங்க என்ன ஆகுதுன்னா நாங்க வரிய கட்டுறதுன்றது எங்களுக்கு வருமானம் எவ்வளவு முடியுமோ எவ்வளவுக்கு நாங்கள் ஏர்ன் பண்ண முடியுமோ எங்களால் உழைக்க முடியுமோ அப்ப நாங்க இது போறதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏன்னா இன்னொரு வேலையோ அல்லது இன்னொரு உழைப்பு மூலம் அந்த வருமானத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளலாம் எங்களால். சரிதானே? இல்ல எனக்கு ஒரு மேலதிக வருமானம் ஒன்று தேவைப்படுது, அந்த நேரத்துல எனக்கு உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமென்னா அந்த அதை அப்படியே பார்த்துட்டு போய் சரிதான். ஆனா இங்க அந்த வாய்ப்பே இல்லாத போது வரியை நீங்க குறைச்சிங்கன்னா எனக்கு இருக்கிற வருமானத்துல இந்த செலவு ஒரு கொஞ்சம் குறையும். அப்ப எனக்கு அது ஒரு நன்மை. உண்மையா வரி வந்து இப்ப நாங்கள் எங்களோட மாதிரியான இந்த வளர்ந்து வர்ற இல்லாட்டில் இந்த எங்கள் மாதிரியான நாடுகள் அரசியல்வாதிகள் திட்ட வகுப்பு செய்யற நாடுகள்ல நோமலா ஒபிஷியல்ஸ் அரசாங்க அதிகாரிகள் தான் நோமலா எல்லாம் செய்யுது. இங்க அப்படி இல்ல தானே, இங்க டிசிஷன் மேக்கர்ஸ் வந்து பொலிட்டீஷியன்ஸ். அப்படி இருக்கிற நாடுகள்ல டாக்ஸ்ன்றது உண்மையா செலவு தான். மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அது உண்மையா சிலவள ஒரு உண்மையா ஒரு கஷ்டப்படுற ஒரு உழைப்பாளி இல்லாட்டி குறைந்த வருமானம் பெற ஆளுக்கு டாக்ஸ் மல்டிபிளா திரும்பி இங்க அப்படி இல்லை. இங்க எல்லாருக்குமே செலவு தான். ஏன்னு சொன்னா மேக்சிமம் அவன் பொக்கெட்டுக்கு இல்லை போதும். அப்ப எங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகல வரப்போறது இல்லைன்றதாலதான் அதை நாங்கள் ஒரு செலவா வரிய டாக்ஸ்ன்றத வந்து ஒரு செலவா பாக்குறோம். அது கிட்டத்தட்ட செலவன்றதை விட பரவாயில்ல வீண் செலவா பாக்குறோம். இல்ல அத நான் சொல்ல வந்த விஷயம் தான். அந்த மோடி அரசாங்கத்தினுடைய 2வது கட்டம், முதலாவது ஆட்சி காலத்துல ஆனா அதெல்லாம் இப்ப மறந்துட்டு சரிதானே. 2வது ஆட்சி காலத்துல பெரிய சர்ச்சைக்குரிய விஷயங்களா இருந்தது இந்த ஜிஎஸ்டி வரி. அடுத்தது அவர்களுடைய பொருட்கள் பண்டங்களினுடைய விலை உயர்வு, பெட்ரோல் எல்லாம் உண்மையா அங்கேயும் விலை உயர்ந்து பொருட்கள் பண்டங்கள விலைகளும் எல்லாம். இந்த 2னுடைய தாக்கம் தான் உண்மையில அவர்கள் சில நேரம் அரசியல் ரீதியாக பலமா இருந்திருக்கலாம். அவர்களுடைய கொள்கை வகுப்பு அபிவிருத்தி அது இதுதான் அவர்களும் எல்லாம் போய் கொண்டிருந்தவ. வெளிநாட்டு கொள்கை எல்லாம் சரியான ஸ்ட்ராங் ஆகி வச்சிருந்து மற்றது அபிவிருத்தியும் நிறைய செய்து கொண்டிருந்தவ எல்லாமே. சோ அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த 2 விஷயம் மக்கள் மத்தியில எவ்வளவு ஆழமாக தாக்கத்தை செலுத்தி 400 என்ற லெவல்ல இருந்த ஒரு கூட்டணிய கொண்டு வந்து 290 என்ற மட்டத்துல நிப்பாட்டி இருக்குதுன்னா அது எவ்வளவு பாதிக்கும். இல்ல இப்ப எப்படின்னு சொன்னா இப்ப அவைகளுடைய இந்தியாவுடைய மக்கள் தொகை பொருளாதார கட்டமைப்பு அதுகளோட பாக்கல உண்மையா இது கட்சியை தான் நாங்க எஃபெக்ட் பண்ணிருக்கு. ஒரு கட்சியின் வெற்றியில ஒரு பெரிய ஆட்சியில இருக்கிற ஆளுந்தரப்புல இருக்கக்கூடிய வெற்றிய இல்லாட்டே வேண்ட கொள்கைகள் அதுல ஒரு குழப்பத்தை. பட் இங்க உண்மையா இதுல எல்லாம் என்னத்தை கொண்டு வரணும்னு சொன்னா ஆர்டிபிஷியலா சில விஷயங்களை செய்யல ஓவரலா கண்ட்ரி அடி வந்து இங்க வந்து இப்ப நாளைக்கு இன்னும் மோசமா இப்ப 240 இருந்து பிஜேபி 150க்கு வந்து காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருந்தா கூட நாடு அப்படியே தான் இருக்கு. அவைண்ட பணங்கள் டாலர் இது அந்த விஷயத்தை படிச்சு கொள்ளணும். அவர்கள் அப்ப பலமா இருந்த ஒரு கட்சி ஆளுந்தரப்பு அங்க ஏற்கனவே நல்ல ஒரு நிலைமையில இருக்கும் போதே இந்த விஷயங்கள் எல்லாமும் அவ்வளவு தூரம் அவர்களுடைய வாக்க பாதிக்குதுன்னா இங்க ஏற்கனவே இருக்கிற ஆளுந்தரப்பு அடி வாங்கி இருக்குது. ஆளுந்தரப்பட்ட ஒன்று இல்ல டெக்னிக்கலி ரணில் விக்ரமசிங்க வச்சுக்கொண்டு நாங்க பார்த்தா ஆளுந்தரப்பே இல்ல, ஆளுபவர் அவர் மட்டும்தான் இருக்கு.
பெரமுனன்னு பார்த்தோம்னா ராஜபக்சர்களுடைய கட்சி அது வேற வழி பார்த்தா அதுல இருக்கிறவன்ல அரைவாசி பேருக்கு திரும்பி வர மாட்டோம் என்ற நம்பிக்கை இருக்கு. திரும்பி வருவோம் என்ற நம்பிக்கை இல்ல, திரும்பி வரமாட்டோம் நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில அப்ப வரி இந்த மாதிரி பொருட்களின் விலை எவ்வளவு தூரம் பாதிக்கும் என்றத ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது அவரை சுற்றி இருக்கக்கூடிய கொள்கை வகுப்பாளர்களோ உணராம இருந்திருப்பினோம்னு சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் இந்த குறைப்பு நடக்குமாக இருந்தால் திரும்பவும் அதே பழைய முறைமைதான் இல்லையா? இல்ல தேர்தலை இலக்கு வச்சு வாக்குகளை இலக்கு வச்சு நீங்கள் உங்களோட விஷயத்தையும் பண்றீங்க. அப்ப அப்படி நகர்த்தின் நீங்கள் என்ன இந்த நாடு திருந்துறதுக்கோ அல்லது முன்னேறதுக்கான 48ல நீங்க திரும்ப இதேதானே போறீங்க. இன்றைக்கு நீங்க இதை வந்து செய்றீங்க, நாளைக்கு இதே இன்னொருத்தர் வருவார், அவரும் அதையே தான் செய்வார். எப்படியும் என்ன கடைசியில அவருக்கும் வாக்குதான் இல்ல. இப்ப நாங்கள் போன முறை இதுக்கு டிஸ்கஷனுக்கு முதல் நாங்கள் ஒன்று செய்யக்கலையும் அதைத்தான் சொன்னாங்கள். எப்படி என்று சொன்னா இப்ப ஓகே புதுசா இப்ப சஜித்தோ அனுரவோ கூட ஓகே நாங்க குறைக்கிற மட்டும் சொல்லுவினோம், ஆனால் முடியாது என்றது முடியாது. அப்ப கடைசி நேரத்துல கொண்டு வந்து அதை செய்யத்தான் போயினோமானால் ஒரு ஃபேக் விஷயமாக அதை கொண்டு வந்து முடிக்க போயினோம்னு சொல்லி இப்ப நீங்கள் சொல்றது சரியா படுகுது எப்படின்னு சொன்னா அதாலதான் ரணில் விக்ரமசிங்கம் 28 சொல்லாம 48 கம்ஃபர்டபுளா சொல்லி வச்சுட்டாங்க. எப்படியோ கேட்கறதுக்காக இருக்காங்க. இல்ல அவர் ஒரு நீண்ட கால இலக்கு ஒரு 20 வருஷம், அந்த 20 வருஷத்துக்குள்ள நீங்கள் என்னோட நின்றீங்கன்னா நான் உங்களை கொண்டு போய் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடா சிங்கப்பூரை விடவும் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்துவேன் என்ற மாதிரி. அதாவது நீங்க 20 வருஷம் எனக்கு நாட்டை தரணும் என்று சொல்லி அவருக்கு நல்லா தான் என்றதான் அவருடைய இது. அதை சொல்லும் போதே அவர் சொன்ன விஷயம் நான் பிப்ரவரிக்குள்ள உங்களுக்கு தீர்வு வந்துடுவேன். பிப்ரவரி 4க்குள்ள தீர்வு வரும், டிசம்பர் 31 ஜனவரி 31 சரிதானே. அப்போதான் அந்த 48 கதையும் சொல்லி கொண்டு வந்தார். இப்போ அப்பப்ப இடைக்கிட சொல்லுவார். நான் அவ்வளவு தீவிரமா 48 கதையில் கதைக்கிறது இல்லை இப்ப. ஆனா இப்ப என்ன அவருடைய பேச்சுக்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் தான் அதை செய்தன் இதை செய்தன். அவர் என்ன மக்களுடைய மறதியில இருந்து அந்த தான் இந்த நாட்டை செய்த விஷயங்கள் திரும்ப 2 வருஷத்துக்கு முதல்ல எப்படி மக்கள் அறகலையா மறந்து போச்சுனமோ அதை பற்றி கேட்டா நான் நினைக்கல பெரிய இதோட பேசுறதுக்கு ஆட்கள் இருப்பினவன். அது மாதிரி அந்த அறகலையில இருந்தும் இந்த நாட்டினுடைய நிலைமையை மேம்படுத்துறதுக்காக ரணில் பொறுப்பேற்றதையும் மக்கள் மறந்து போச்சு. சாதாரண பொலிட்டீஷியனா தான் பாக்கிறேன். அப்படிதான் அவ்வளவுதான். சோ இப்ப பிரச்சனைகள் இன்றைக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை பற்றிதான் மக்கள் தீவிரமா பாக்கணும். இன்றைக்கு சம்பளம் இல்ல, இருக்கிற சம்பளத்தை வரிய போட்டு கறந்துடுறாங்க, புடுங்கிடுறாங்க. பொருளோட விலை இன்னும் குறைஞ்ச வாடி இல்ல. பொருளோட விலை குறைஞ்ச வாடி இல்லைன்னு மக்கள் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? வருமான அதிகரிப்பே இல்ல. மிஞ்சது இல்ல காசு. வருமானம் அதிகரிச்சா வர நீங்க உங்களுக்கு முதல்ல 1000 ரூபாய் சம்பளம் இருந்தது, இப்ப 2000 ரூபாய் ஆயினா நீங்க 150 ரூபாய் ஜீனிய 300 ரூபாய் வாங்குறத பற்றி யோசிக்க போறது இல்லை. ஆனா இன்னைக்கு அது அதுல எந்த அதிகரிப்புமே இல்ல. அதே நேரம் விலை குறையதே இல்லை. அதான் வருமானத்தில இருந்து தங்களுடைய செலவினங்களை கவனிக்க முடியல என்ற இது அப்படியேதான் இருக்கு. அப்படியே இருக்கு. அதுல எந்த மாற்றமும் வரையில. உங்களுக்கு சம்பளத்தை கூட்டினாலும் எண்ட் ஆஃப் த டே ஓகே மாச கடைசியில எங்கள்கிட்ட செலவுக்கு மாச கடைசியில சோறு சாப்பிடறதுக்கு காசு இருக்காண்டா இல்ல கையெழுத்து செய்யற நிலைமைதான் சாதாரண மக்கள்கிட்ட இருக்குது. எல்லாமே அதிகரிக்க அதிகரிக்க இந்த பக்கத்துல வருமானம்ன்றது இல்லாம போகுது என்ற அந்த பற்றாக்குறை நிலைமை என்றது அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அதுதான் இருக்குது. ரொம்ப அரசு அதிகாரிகளோட சம்பள அதிகரிப்புன்றது எந்த அளவுக்கு இப்ப வியல் போராட்டம் எல்லாம் செய்யணும், அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக் அரசாங்கம் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கல, மற்ற பிரைசஸ் இன்க்ரீஸ் பண்ணித்தானே அவன் டாக்ஸ கூட்டித்தானே அவன் ஆப்ஷன். அரசாங்கம் எங்கள்கிட்ட இங்க ரோ மெட்டீரியல்ஸ் இல்ல, அரசாங்கத்திட்ட தொழிற்சாலைகள் இல்ல. அரசாங்கத்தின் வருமானத்துக்கு எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் வரி ஏதோ ஒரு வரி, சுற்றுலாவா இருந்தா என்ன, இதா இருந்தா என்ன, மற்றது இது பெருந்தோட்டமா இருந்தா என்ன, தைத்தாடைகளா இருந்தா எங்களுக்கு வர்ற காசு அரசாங்கத்துக்கு எப்படி போகுதுன்னு சொன்னா வரி மூலம் மட்டும்தான் போகுது. அரசாங்கம் சுற்றுலாத்துறையை நடத்துதான்டா இல்ல, அரசாங்கம் ஒரு தொழிற்சாலையை வச்சிருக்கான்டா இல்ல, அரசாங்கம் ஒரு தோட்டம் ப்ராஃபிட்டபிளா வச்சிருக்கான்னு சொன்னா அரசாங்கம் அதெல்லாம் எடுக்கல, வருமானம் எடுக்கிறது. அங்க போன முறை எலக்ட்ரிசிட்டி போர்டு ப்ராஃபிட் அவ்வளவு
டெலிகாம் சாரி இது இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஸ்டார்ட் இதை இல்ல இல்ல எலக்ட்ரிசிட்டி போர்ட் வருமானம் எடுத்திருக்கு. யார்கிட்ட வண்டி கொடுத்து கணக்கு காட்டுது? எங்கள்கிட்ட வண்டி தான். எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் கட்டிட்டு போயிடல. அதே மாதிரி பெட்ரோலியம் கார்பரேஷன் நல்ல லாபம் காட்டியிருக்கு. அதுவும் அங்க என்னன்னு காட்டியிருக்கு. நாங்கள் தான் இதன் நம்ம இப்ப வெளிநாட்டுல வெளியில இருந்து வேல் வருமானம் என்ற எல்லா இடமே மக்கள்கிட்ட இருந்து வரியா முடிக்கணும், சேவைகளா முடிக்கணும், மற்றபடி சேவை கட்டணங்களாக எடுக்கணுமே தவிர வெளிநாட்டுல இருந்து சுற்றுலாத்துறையை ரன் பண்ண மாதிரி இருந்துன்னு சொன்னா ஓகே வெளிநாடு காசு வருதுன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி ஒன்றை வச்சிருக்குன்னு சொன்னால் அது வெளிநாட்டுல இருந்து காசு இருக்கு. எப்படித்தான் காசு விளைச்சாலும் டேக்ஸை விட டைரக்டா கொடுக்கலாம். இப்ப டேக்ஸுக்கு அழகுதான். எலக்ட்ரிசிட்டி பில் அரசாங்கத்துக்கு தான் கட்டுறோம், வாட்டர் பில் அரசாங்கத்தான் கட்டுறோம், ஃபியூவல் இது வந்து இப்பதான் தனியார் நிறுவனங்கள்ட்ட கொடுத்திருக்கணுமே தவிர இவ்வளவு காலமும் அரசாங்கம் தான். பெட்ரோலியம் கார்பரேஷன் லாபத்தில் இயங்குதுண்டா வெளிநாட்டு கம்பெனிக்கு வித்து இயங்கல தான் இல்ல. எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி போர்ட் சேம் ஸ்டோரி. அப்ப வேண்டிய லாபம் ஈட்டுற நிறுவனங்களே மக்கள் காசைத்தான் லாபமா காட்டினமே தவிர ஒன்றும் வெளியில இருந்து பிடிங்கி கொண்டு வர. ஆனபடியால அது சுத்தி 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 அரசாங்கம் தன்னுடைய செலவினங்களை அதிகரிக்கிறது, இல்லாட்டில் அவர்கள் அதுக்கான ஏதாவது ஒரு முன்னெடுப்பு, அதாவது பேசிக்கா ஸ்டாஃப் சேலரி, அரச உத்தியோகத்தர்களுடைய சம்பளம்ன்றது அதுல அப்பாவிகள் தனியார் ஊழியர்கள் தான். அதுல அப்பாவிகள் அப்படி எடுத்து தனியார் ஊழியர்கள் முதலாளிகள் தான் அப்பாவிகளே தான். என்னன்னா அந்த அரசாங்க ஊழியர்கள் சம்பளத்துல என்னன்னா ஒரு 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 அளவு சம்பளத்தை உடையவர்கள் இப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும்போதுதான் அவர்களுக்கு இது வருது. ஆனா அவர்கள்லாம் தீர்மானிக்கிறவர்களா இருக்கிறார்கள் என்றதான் இங்க பிரச்சனை. உண்மையில கீழ்நிலை ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வருது. ஆனா மேல்நிலை ஊழியர்கள் இருக்கணுமல்லோ, அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளா இருக்கணுமல்லோ, அவர்களுக்கு தான் கொடுக்குற 10,000 ரூபாய் அவ கூட்டினா எல்லாருமே அநேகமான நாட்கள் அது ஒன்று அதுல 7,500 ரூபாய் வரியா பிடிக்க அவை ஒரு மட்டத்துல முதல்ல அது குறைவா இருந்திருக்கு. இதெல்லாம் இந்த 10,000 கூட்டினோம்னா அவை எல்லாரும் வந்தாரு வரி லெவலுக்கு கீழே இருந்த மட்டா நின்றவெல்லாம் அங்கே மேல போயிட்டு அப்ப மொத்தத்துக்கும் வரியா அறவிடும் போது தங்களுக்கு ஏற்கனவே ஒரு 1,500 2,000 ரூபாய் தான் கூட்டப்பட்ட சம்பள தொகை என்றது. இது என்ன ஆகுதுன்னா உண்மையில இவர்களுடைய புலம்பெல்லாம் அரசு அதிகாரிகள் எல்லாராலையும் அரசாங்க ஊழியர்கள் எல்லாராலையும் கரி பண்ணப்படுது. உண்மையில கீழ்நிலை ஊழியர்களுக்கு ஒரு சம்பளம் ஒரு 30,000 எடுத்தவன் 40,000 ரூபாய் உண்மையை சம்பள அதிகரிப்பு பெற்றிருப்பான். ஆனா நீங்க அவன்கிட்ட போய் கட்டிங்களா இவர்களுடைய கதையை தான் அவன் சொல்லி என்ன இவர்களாம் தீர்மானிக்கிற சக்தி இவர்கள் சொல்றது கருத்து வாக்கமா மாறும். 30,000 சம்பளத்துல 33% அதிகரிக்கும். இதுவே 1 லட்சத்துல இருந்து 1,10,000 10,000. ஆனா என்ன நடக்குதுன்னா அதுல டாக்ஸ் பிடிப்பாரு. இவர் அந்த டாக்ஸ் வரிகளுக்கு வரமாட்டார். அதுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் உண்மையாவே அதிகரிப்பாதான் இருக்கு. உண்மையா இந்த ஊழியர்கள் வந்து அதை நம்பினவன் தான் இன்னும் கொடுக்கும் தங்களுக்கும் கூட்டி தர. அது என்னன்னா அந்த மேல இருக்கிறவர்களுடைய அந்த அவர்கள் கருத்துருவாக்கமா சொல்றதுனால அது 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 நடந்து கொண்டே இருக்கு. அப்ப நீங்க பொதுவா போய் எந்த அரசு ஊழியர்கள்கிட்ட கேட்டீங்கன்னா இப்ப ஆசிரியர்கள் அப்படிதான் போராட்டம் நடத்த போறோம் பண்ணீங்கன்னா சம்பளத்தை உயர்த்தல நாங்க போராட்டம் என்ன அப்போ முதல் கொடுத்த சம்பளம் அது அவர்களுக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. 10,000 ரூபான்றது ஒரு பொருட்டாவே தெரியல என்றதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில திரும்பவும் இவர்கள் மீண்டும் 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 தேர்தல்களுக்காக இந்த மாதிரி விலையை குறைக்கிறது. இனி நான் நினைக்கிறேன் அடுத்த கட்டம் வரையும் குறைவிடும். வேற நிலைக்கு நீங்கள் மக்களை சமாளிச்சுதான் தேர்தலை எதிர்கொள்ள போறீங்களா அடுத்த இடத்துல வரியை குறைச்சுதான் இல்லாட்டி அட்லீஸ்ட் வரி குறைப்பு தொடர்பான ஒரு அறிவித்தல் என்றாலும் இல்ல குறைஞ்சது 1% குறைப்பு நினைக்கிறேன். 15ல இருந்து 18% ஆக்கினவ போன பட்ஜெட்ல 18% ஆக்கினவ. ஒருவேளை அடுத்த பட்ஜெட்ல நாங்கள் அதை 20% குறைப்போம்டோ இன்னும் ஏன்னா எதிர்கட்சி எல்லாமே பெரும் எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு நிலைமை இருந்தது தானே அந்த அதிகரிப்புக்கு ஜிஎஸ்டி அந்த அவ்வளவு தூரம் அதிகரிக்கிறது. ஆனா சிக்கல் என்னன்னா இந்த முறைமை மாற்றம்னு நீங்கள் பேசி வந்ததெல்லாம் வெறும் கோஷங்களாக மாறி இந்த முறைமை மாற்றமே இல்லாம இதே பழைய இலங்கை பழைய அரசியலும் பழைய இதுவும் தான் என்றால் எப்ப எங்களுக்கு முடிவு நான் நினைக்கிறேன் அதுக்கு பொது வேட்பாளர் ஒரு தீர்ப்பு நாங்க அப்படி சுத்தி கூட அதுக்குள்ள கொண்டே போறாரு சப்ஜெக்டா கொண்டு வர்றதால ஏதாவது
சொல்லி என்று சொல்லி இடத்துல இல்ல. இப்ப நாங்கள் மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றது அவர்களுக்கு தெரியவில்லை, அரசியல்வாதிகளுக்கு. இல்லாட்டி அதை நடைமுறைப்படுத்தலாம இருக்கணும். எல்லாரும் இதை செய்யணும். எங்களுக்கு எங்கட தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எப்படி தீர்வை காண்றதுன்னு தெரியாதோ அதே மாதிரி அவைக்கு பொருளாதார தீர்வை எப்படி காண்றதுன்றது தெரியலன்னு நினைக்கிறேன். அதுதான் அடிப்படை பிரச்சனை. இல்ல ஆர்டிபிஷியலா செயற்கையாக இந்த விலை குறைப்புகள் எல்லாம் நடக்குதா இருந்தேன்னு சொல்ல உண்மையா நாங்கள் ஒரு பெரிய ஒரு திரும்ப பிரச்சனை சிக்கலுக்குள்ள போறோம். எப்படி உண்மையா நாங்கள் அந்த டாலர் அதிகரிப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியாது. 200 இருந்து 370 380 வரைக்கும் டாலர் சடுனா ஒரு அடியா அதிகரிச்சது. வெளிநாட்டுல 400 வரைக்கும். ஆமா 400 தாண்டினது. நீங்கள் அதுவே எடுக்கலாமே. நீங்கள் உங்களுக்கு உங்களோட பேங்க்ல இங்க காசு இருக்கும், அதை வெளியில கொண்டு போய் நீங்கள் வெளிநாடு ஒன்றுல வித்ட்ரோ பண்ண வலிக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களை விடாது. என்ன சொன்னா இந்த வங்கிட்ட டாலர் இல்ல. அரசாங்கம் தானியத்தாள்களை அடிச்சு இங்க புழக்கத்துல விட்டு கொண்டு வந்து சம்பளங்கள் அதுகளுக்கு அதை மாத்துறதுக்கான ஆப்ஷன் இருக்குல்ல. இப்ப நாங்க இங்க இருந்து வெளிநாடு போறோம்னா பேங்க்ல இருந்து டாலர் எடுத்துட்டு போயிடாது இருக்காது. அப்படி அந்த 360 370 ரூபாய்க்கு கூட டாலர் இல்லாம இருந்தா. அப்ப அதெல்லாம் பிளாக் மார்க்கெட்ல 400 வரைக்கும் விற்கப்பட்டது. ஆனா அதுவே உண்மையிலேயே அந்த 2 மாசம் 1.5 மாசத்துல நடந்த இன்க்ரீஸ் இல்ல. இவர்கள் அதுக்கு முன்னைய காலங்கள்ல அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவை செயற்கையாக குறைச்சு அதாவது கூட விடாம வச்சிருந்தது. இப்பவும் எங்களுக்கு இந்த குறைப்புகள் இல்லாட்டி இந்த விலை குறைப்புகள் இதுகள் எல்லாம் செயற்கையா நடக்குதுன்னா திரும்ப என்ன நடக்கும்? பெட்ரோலியம் கார்பரேஷன் திரும்ப நட்டத்துக்கு போகும். திரும்ப இப்ப எலக்ட்ரிசிட்டி பில் இப்படித்தான் ஃபேக் தான் என்றால் திரும்ப ஃபேக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்றால் இவர்கள் ஒரு இத IMF சைன் பண்ணி இருக்கிறாங்க சர்வதேச நாணயத்தோட. அதனால அவர்களுக்கும் பதில் சொல்லி ஆகணும். அதனால ஃபேக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனா இதுவரைக்கும் அவர்கள் எங்கள்கிட்ட இருந்து சுரண்டி இருக்கணும் என்றது ஒன்று இருக்கலாம். அதாவது அளவுக்கு மீறி சுரண்டினதை குறைச்சிருக்கலாம். அப்பவும் இவ்வளவு அறவிட்டு இருக்க வேண்டிய தேவை இல்லை. மின்சார கட்டணத்துக்கு உண்மையில இவ்வளவு அறவிட்டு இருக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனா இவ்வளவு காலம் அப்படி எங்களை கஷ்டப்படுத்தி அவ்வளவு எல்லாம் அறவிட்டு போட்டு இப்ப டக்குன்னு அதை குறைச்சு காட்டுறதா இருக்கலாம். ஏன்னா ஒரு மட்டத்துக்கு கீழே இவர்கள் போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி போனா நம்ம IMF சரியான ஸ்ட்ராங் அதை முறிக்க அதை முறிச்சுட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்ப இருக்கிற ஒரே கொழுகொம்பு அதுதானே. அப்ப அந்த கொழுகொம்பையும் வளர்க்கறதுக்கு விரும்ப மாட்டேன்றபடியா அது கீழ்நிலைக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கே. நான் சொல்றேன் அந்த அணுகுமுறையை தான் சொல்றேன். அந்த அணுகுமுறை மாற இல்லை என்றா உள்நாடு மாறாது. அரசியல் அதாவது வாக்குக்காகத்தான் எல்லாமும் தேர்தலை நோக்காக கொண்டு எல்லாத்தையும் பொருளாதாரம் சரி அரசியல் சரி ரெண்டுமே இது ரெண்டும் தான் எங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கிற விஷயம். நீங்க ரெண்டுமே சிங்கள வாக்குகளுக்காக தமிழர்களுக்கு தீர்வு கொடுக்கிற விஷயத்துல நீங்கள் அரசியல் ரீதியான முடிவுகள் இல்ல. அந்த தீர்வை பற்றி அரசியல் தீர்வை பற்றி பேச போனா நீங்க சொல்றீங்க எல்லாருக்கும் தேவையா இருக்கிறது பொருளாதார தீர்வு தான். அந்த பொருளாதார தீர்வை நீங்கள் இந்த அணுகுமுறை கூட தான் அணுகுவீங்களா இருந்தா அதுவும் ஒரு தீர்வுக்கு வரப்போறது இல்லை. நிலையாக வரப்போறது. என்ன செய்வீங்க? நீங்க கீழே கொண்டு வருவீங்க. இங்க IMF எட்ஜ் எதுவோ அது வரைக்கும் நீங்கள் நின்று விளையாட போறீங்க எலெக்ஷன் டைம்ல. அப்ப உங்களுக்கு திரும்பவும் வருமானம் IMF இதை தீர்க்கலாம் நீங்க. ஆனா உங்களுடைய வருமானம் IMF கடனை கட்டினதுக்கு பிறகு உங்களுக்கு காசு தேவை இல்லையா? செலவு நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு செலவு தேவை இல்லையா? அபிவிருத்திக்கான பணம் தேவை இல்லையா? அப்ப நீங்க அந்த எட்ஜுக்கு வெளியில இருந்தா தானே உங்களுக்கு அப்படி நினைச்சுதானே இவ்வளவு காலம் இதை வச்சிருக்கீங்க. 50 ரூபாய்க்கு எலக்ட்ரிசிட்டியை வித்த நீங்கள் திடீர்னு 30 ரூபாய் ஆக்குறீங்க, 20 ரூபாய். அப்ப 50 ரூபாய்க்கு வச்சிருந்தீங்க நியாயமான சந்தேகம். அப்ப நீங்க முதல்ல ஒரு 40 ரூபாய் வச்சிருந்தா கூட பரவாயில்ல. அவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சிருந்துட்டு திருப்பி இவ்வளவு குறைக்கிறீங்க திடீர்னு. அது ஒரு 40 வந்திருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். மற்றது ரெண்டாவது பிரச்சனை, இப்ப நாங்கள் ஓரளவுக்கு சரி என்னதான் இருந்தாலும் இந்த விலை அதிகரிப்புகளுக்கு ஒரு கட்டத்துல நாங்க பழக்கப்பட்டுட்டோம். மக்கள் எல்லாருமே பழக்கப்பட்டோம். எப்படி என்று சொன்னா 2 விஷயத்துல பழக்கப்பட்டோம். ஒன்று உண்மையா கொஞ்சம் ஒரு மேல்தட்டு வர்க்கத்தினர் தங்களுடைய ஆடம்பர செலவுல குறைச்சு கொண்டு இதுகளை செய்ய வழிகிட்டோம். 2வது உண்மையா குறைந்த வருமானம் பெற மக்கள் இதுகளை சிக்கனப்படுத்த வழிகிட்டோம். இப்ப எலக்ட்ரிசிட்டியை பாவிக்கிறத குறைக்கிறது, தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது, கிட்டாடங்களுக்கு சைக்கிள்ல போறது, மோட்டார் பைக் இருந்தாலும் கார் இருந்தாலும் சைக்கிள்ல போறது,
தேவை என்றா சொன்னா இப்ப நாங்கள் சோற வெளியில உறவு வச்சு அடுப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டோம். அப்ப இத நாட்டின் முன்னேற்றத்துக்கான ஒரு சாக்ரிஃபைஸா கூட பார்த்திருக்கலாம். அப்படிதான் சொல்லி அதை சொல்லி கொண்டு வரும். இப்ப தங்களுடைய சுயலாபங்களுக்காக மக்களை திரும்ப பலதாக்கி, இப்ப 50 ரூபாய்க்கு பழக்கப்பட்ட நாங்கள் 30 ரூபான்னு ரூம் அவுட் வெளியில இருக்க ஃபேன் ஆஃப் பண்ணா வரும், ஏசிய போடும். ஓமோ ஓமோ வெளியில ஹோல்ல லைட் எரிஞ்சோன்னு இருக்கும், போட்டிக்கோல லைட் எரிஞ்சோன்னு இருக்கும். நாங்க வீட்டுக்கு இருக்கீங்களே இது மற்றது எதுக்கு எடுத்தாலும் மொட்டை பைக் எடுத்துட்டு விடுவோம். இது உண்மையா எங்கட காசை வெளிநாட்டுக்கு கொடுக்குற விஷயம். எரிபொருள்ன்றது எலக்ட்ரிசிட்டியும் ஸ்பெஷலி எலக்ட்ரிசிட்டியும் இது பெட்ரோல் போக்குவரத்தும் எங்கட நாட்டை வெளியில கொண்டு போறதுக்கான ஒரு சப்ஜெக்டான இல்லாட்டி ஒரு கன்செப்டா இல்லாட்டி ஒரு ஆக்டிவிட்டியா இருக்குதே தவிர உள்ளூர் உற்பத்தி பொருட்களை நாங்கள் தேவையில்லாமல் எங்களுக்கு விறகுன்றது உண்மையிலேயே ஒரு கட்டத்துல எரிக்கதான் போறோம். அந்த பொருளை சும்மா எரிக்கிறதுக்கு பதிலா பானைகளை சோத்து பானைகளை வச்சு எரிக்க வலிக்கிட்டாங்க. இப்ப அதை விட்டுட்டு போறோம். அதுக்கு சில எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த விறகுகளை இப்ப பாத்தீங்கன்னு சொல்ல தெரியும் எங்களுக்கு தேவைகள் இல்லாம போயிடல. இப்ப நாங்கள் ஒண்ணு பழக்கப்பட்டுட்டோம், அதுல இருந்து விடுபட போயினோம்ன்றதும் சரிதான். ஆனா கேள்வி என்னென்னால், நீங்கள் வாக்குகளுக்காக மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு மிக மோசமான அணுகுமுறையை தொடர்ந்து பின்பற்றுவீங்களா இருந்தா அதன் மூலம் உங்களுக்கு விடிவு கிடையாது. நீங்க 48 இல்ல 58 இல்ல 68 இல்ல எந்த காலத்துக்கு போனா எத்தனை எட்டுக்கு போனாலும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த விடிவும் கிடைக்க போறது இல்லை என்றதுதான். அதுல இருந்து மாறணும் என்றதுதான். அப்படி ஒன்று மாறுபடுமான்றது தெரியல. அது மாற்றம் வரையில்லைன்னா அரசியலும் எங்களுக்கு மாற போறது இல்லை என்றதான் எங்களுடைய பிரதான கவலை. எப்போ ஒருபோதும் எங்களுக்கு இந்த தீர்வு வர நாடு பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சா 100% இல்லாட்டிலும் ஒரு தொகுதி அரசியல் தீர்வுக்கு நோக்கி மூவ் பண்ணும். அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு அச்சம் தான் சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்சன்டேஜுக்கு தான் அந்த ஈகோ. பெரிய பெர்சன்டேஜ் ஒன்று ஒரு அச்சம். இப்ப இவர்களுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களுடைய வளங்கள் போயிடும், எங்களுடைய வளர்ச்சி பாதிக்கும். அப்படியான விஷயங்கள்லாம் நிலத்தை கொடுத்துட்டா இப்ப நாங்கள் என்ன செய்யறது, இப்ப ஆக்கிரமிக்கணும் இங்க அப்படியான விஷயங்கள் அச்சமும் ஒரு காரணம். அதிகாரத்தை அதாவது இப்ப நாங்கள் அவங்களுக்கு தனி அதிகாரத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னா வளப்பங்கு அதாவது இங்க பிசினஸ் செய்யலாம் என்ற பயம் இருக்குமா. உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னா வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு சுயாட்சி மாகாண சபைக்கு அதிகாரம் கொடுத்துட்டா சிங்களவர்கள் இப்ப என்ன சொல்லி பயப்படுத்துவாங்கன்னு சொன்னா நீங்கள் அங்க போய் பிசினஸ் செய்யலாது என்ற மாதிரியான பொருளாதார ரீதியா தான் டைரக்டா த்ரெட் பண்ண பப்ளிக் வேலைக்கு அங்க போயிடலாது. ராஜபக்ஷ நேரடியாவே சொல்லி போலீஸ் அதிகாரத்தை கொடுத்தா நான் யாழ்ப்பாணம் போயில என்ன அரெஸ்ட் பண்ணி இல்ல நான் அது பொலிட்டிக்கல் நான் சொல்ல கடத்தப்படும். பொதுவான மக்களுக்கு எங்க இது இருக்குமென்னு சொன்னால் ஓகே அங்க போய் நான் பிசினஸ் செய்யலாம், இல்லாட்டி அங்க போய் நான் வேலைக்கு போயிடலாம். அங்க இருக்கிறாங்க அவங்க தமிழாக்களுக்கு தெரியுதான் வேலை உடுப்பினோம்னா தண்ட வேலைக்கு இல்லாட்டி தண்ட பிள்ளைக்கான ஜொப் ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சிரோட இல்ல எனக்கு நாடு தாராள சுபிட்சமா இருக்குது, தேவையான வேலை வாய்ப்பு தெற்கில இருக்குன்னு சொன்னா அவன் சரி அவங்களுக்கு இருக்கட்டும் வந்தாங்கிற பாட்டுக்கு எங்களுக்கு என்ன வயிற்று குத்து. இது அங்க அவங்களை தனியா கொடுத்து விட்டோம்னு சொன்னா நாங்களே என்னதுக்கு உங்க ஜாழ்ப்பாணத்துக்கு டிரான்ஸ்பர் வெள்ளி போய் திங்கள் வாரதுன்ற திங்கள் போய் வெள்ளி வாரதுன்ற கஷ்டங்கள் இல்லைன்னா அவன் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாருமே சும்மா பாருங்களேன். ஒரு வீட்டுல பொருளாதாரம் ஸ்டேபிளா இருந்தா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சண்டை பிடிக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ அம்மா அப்பாவோ இதோ இல்லாட்டி 2 சப்ப ஒரு வேலி ஒரு கதியால் அங்கால போயிட்டுதான்டா என்னட்ட பிரியாணி இருக்கு பக்கத்து வீட்டுக்கான பிரியாணி இருக்குன்னா பொத பண்ணவே மாட்டாங்க. இல்லையா தான் பிரச்சனை. அதே சிச்சுவேஷன் தான் இங்கே அதாவது பைனான்சியலி கம்ஃபர்டபுளா மக்கள் வாழவினம்னு சொன்னா அவன் மற்றவனும் அனுபவிச்சு நல்லா இருந்துட்டு போகட்டும் என்ற ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்கும் பாரு. இதுக்கு போய் சும்மா இதாண்டி மற்றது பெண்களுக்கு பழைய பாடங்களும் இருக்குதானே. இப்ப இனி திரும்ப இன்னொரு சண்டையா இருக்கிற சொத்து அப்படி என்ற ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்றதுக்காகவே நாங்கள் பொருளாதாரத்துல வளர்ந்தே ஆக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த மாற்றம் கொண்டு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பிறகு ஒரு சரி ஏதோ ஒரு வழி இல்ல, இனி ஏதோ ஒரு மாற்றத்துக்கு எல்லாமும் வந்தாகணும். அப்ப அந்த அரசியலும் பொருளாதாரமும் ஒரு மாற்றம் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி வளர வேணும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள நாடு இருக்குது என்று நினைச்ச நிலைமை போய்
இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த அந்த நம்பிக்கையை தொடர்ந்து வத்தி 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 வந்து இப்ப திரும்ப ஒரே நிலைமைதான், அதே இதுக்குள்ளதான் இருக்க போறோம் எதிர்காலமா இருக்குதுன்றதுதான். பட் நாங்கள் ஒரு நம்பிக்கையான ஒரு எதிர்காலத்தை நோக்கி எங்களாலதான் முடியாட்டிலும் எங்களுடைய அடுத்த சந்ததி வரும், அதுக்கு ஏதாவது ஒலிக்கீட்டு தெரியுதான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்துல இப்போதைக்கு இல்லைன்றது வந்து இல்லன்னு சொல்ல முடியல. பட் அந்த ஒலிக்கீட்ட காண இல்லை, அது சந்தேகமா இருக்குது. இப்ப இவர்கள் அந்த நோக்கி திரும்ப போய் நம்ம திரும்ப யூட்டர்ன் எடுக்குதா வண்டி என்ற நல்ல ஒரு லெசன் ஒரு படிப்பினை ஒன்று எங்களுக்கு கிடைச்சது. அதை ஒருத்தர் திரும்ப முதல்ல இருந்து போறோமான்ற ஒரு சங்கடமான சூழல் இருக்கு. இருந்தாலும் இந்த எலெக்ஷனுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட கவுண்ட் டவுன் எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லாட்டி இயற்கையாக நேச்சுரலா என்ன நடக்கணும் சொன்னா அக்டோபர்ல எலெக்ஷன் நடக்கும் என்ற நம்பிக்கையில நாங்கள் எங்களோட காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன். அதுல ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலம் இப்படியும் பார்க்கலாம். இப்ப வரப்போறவர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கான தலைவர், நாட்டின் ஜனாதிபதி 5 வருஷத்துக்கான நல்லா 15 வருஷம் இருக்கிறார். நான் யாருன்னு சொல்ல ஆக குறைஞ்சது அவருக்கு ஒரு 5 வருஷம் ஆகும். அப்ப சில வேளை வர்ற ஒருத்தர் இப்ப இன்னொரு 3 வருஷம் நாங்கள் ஜெனுவினா பொலிட்டிக்ஸ் செய்வோம், 2 வருஷம் இதுக்கான எலெக்ஷனுக்கான பொலிட்டிக்ஸ் செய்வோம் சொல்லி முடிவெடுத்தா இந்த 3 வருஷத்துல நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பார்த்து 3 வருஷத்துல மெல்ல 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 உயர்த்துறத 2 வருஷத்துல அதான் இவ்வளவு நாளும் செய்தது. 2015 ரணில் வந்த போது இதைதானே செய்தது. ஆனா அது 2019 ராஜபக்சேக்கள் ஆட்சி எடுத்த போது கேட்டு பாருங்க, நாங்க இத்தனை பில்லியன்ல கொடுத்துட்டு போனாங்க இவற்ற கையில, ஆனால் இவர் தரும்போது அதை விட குறையதான் தந்தவர் காலியாக இருக்கிறது. ஆனா இவர 2015 அதை துல்லியமா உணர்ந்து நாங்கள் ஒன்னும் தரையில்லாத சம்பளம் கூட்ட மாட்டேன், அரசாங்க வேலை தர மாட்டேன், அது 3 வருஷம் அப்படிதான் எடுத்தாரு. அடுத்த 2 வருஷம் கவுட்டு கொட்டினேன். அதேதான் அரசியல். அதான் இப்ப கிட்டத்தட்ட 2 வருஷமா சிறு சேர்த்த இந்த $5.5 பில்லியன் மேபி இந்த 3 மாசத்துல ரணில் என்ன செய்ய போறாருன்ற ஒரு சந்தேகம் மாறது இயற்கை. பார்க்கலாம். என்னன்னு சொன்னா இது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். என்ன சொன்னா இப்படியான பாலிசி டிசிஷன்ஸ்ல எங்களோட இன்வால்மெண்ட் ஒன்று இருக்க போறது இல்லை. முடிஞ்சா நாங்கள் ஏதாவது முன்னாயத்தங்கள் திரும்ப பிறகு அடுக்கி வைக்கிறது, அந்த மாதிரியான முன்னாயத்தங்கள் ஏதாச்சும் சூட்டடுப்புகள், சைக்கிள் கலவி போட்டி வைக்கலாம், அந்த மாதிரியான சில எதுக்கும் அது நட்டமில்லை தானே. இது ஒன்றும் பெரிய நட்டமில்லைன்ற வழியால வந்ததுக்கு பிறகு அப்படி ஒரு பிரச்சனையும் வராமல் போயிட்டுன்னா சந்தோஷம். இதெல்லாம் சேவிங்ஸ்ல இருக்க போது வேணுமென்று சொன்னால் கொண்டாடிட்டு போகலாம் என்ற ஒரு நம்பிக்கையோட இன்றைய இந்த நாட்டு நடப்பு கொஞ்சம் எங்களுடைய சாதாரண பொதுமக்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி அரசியலால மோசமான நிலைமையை நோக்கி போகுது என்ற ஒரு அச்சத்தை இந்த நிலைமையில எல்லாரோடும் பகிர்ந்து கொண்டு இன்றைய இந்த நாட்டு நடப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.